ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்போமா அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. இல்லை நாளைக்கு நம்ம இல்லாமல் போனாலும் நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரி நம்ம ஃபேமிலியை இன்னொருத்தர் பார்த்துப்பாங்க அப்படின்ற அஷ்யூரிட்டியும் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபேமிலியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை எல்லாவையும் நம்ம பண்ணலாம். இன்னொன்று, என்னடா இப்படி பேசுகிறாங்களே, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்ல போகிறாங்க இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கான வீடியோ இது கிடையாது. வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக நான் பாயிண்ட்டுக்கு வரேன். டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களில் எத்தனை பேர் உங்களுக்கு அது கரெக்டான டேட்டுக்கு ப்ரீமியம் பே பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? அதை தாங்க நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. ஏன்னா ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கிறத விட அதை ஆன் டைம் ரெனியூவல் நம்ம பேமெண்ட் பண்ணி அதை லேப்ஸ்ட் ஆகாமல் வச்சுக்கிறது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் சினாரியோ சொல்கிறேன். நம்ம கிளைண்ட் ஒருத்தர் நம்ம கிட்ட 10 இயர்ஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாரு. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பட் அவரால் 5th இயர் அதை பேமெண்ட் பண்ண முடியலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவரோட பர்சனல் ஃபினான்ஷியல் இஷ்யூனால ஆல்மோஸ்ட் கிரேஸ் பீரியடும் கிராஸ் ஆகிடுச்சு. அவரால் அந்த ப்ரீமியம் பே பண்ண முடியல. அவரோட பாலிசியும் லேப்ஸ்ட் ஆகிடுச்சு. பாலிசி லேப்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே, இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன், எனக்கு பாலிசி ஆக்டிவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளைண்ட் நம்மக்கிட்ட சொல்கிறப்ப நம்ம ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்னென்னா, கிளைண்ட்டு இந்த சைடில் அவர் மறுபடியும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணணும். இன்னொரு விஷயம், அவருக்கு திரும்பவும் ரீமெடிக்கல் செக்அப் அப்படின்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கிளைண்ட்டுக்கு திரும்ப வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை கிளைண்ட் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணார். ஏன்னா அவருக்கு ரீமெடிக்கல் செக்அப் போனப்போ அவருக்கு வேறொரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால அவர் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டு இருந்த ப்ரீமியம் விட எக்ஸஸாக பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதனால் கிளைண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார். ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறத விட அதை கண்டினியூவாக ப்ரீமியம் பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். நம்ம இருக்கிறப்ப நம்ம ஃபேமிலி எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இல்லைனாலும் அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். ஸோ உங்களில் எத்தனை பேர் உங்கள் ஃபேமிலியை இன்னும் ஃபினான்ஷியல் டிபெண்ட்டாக வச்சுருக்கீங்க? கமெண்டில் சொல்லுங்கள்.